பொடி தோசை பண்ணுறதுக்காக இந்த உப்பு கண்டெய்னரில் மிளகா பொடி இட்லி பொடி ரொப்பின்னாச்சு. இந்த மாதிரி ஹோல் செட் பண்ணிப்போம். இதுதான் ஈவனாக விழறது. இன்றைக்கி நலம் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவை தோசை மாவு எடுத்துன்னுக்கோம். பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு ரவுண்டாக போட்டுட்டு அந்த மிளகா பொடி இட்லி பொடியை ஸ்லாண்டிங்காக அந்த பாட்டிலில் வச்சுட்டு அப்படி தூவினா மழைச்சாரல் மாதிரி பொல 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 பொலன்னு அப்படியே அழகாக தூவுறது. ஸ்லாண்டிங்காக வச்சுருந்தா ஈவனாக இருக்குது, ஒரே இடத்துல குண்டாக விழலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும்னா 16 கரண்டி நெய்யை நீங்கள் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் வெளியில் 2 ஸ்பூன் உள்ளே 2 ஸ்பூன் சதம்ப ஊற்றிட்டேன். அப்புறம் வெளியில் அந்த எக்ஸ்ட்ரா பொடியெல்லாம் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் வச்சுட்டோன்னாக்க எள்ளு போட்டு கம கம கமன்னு அந்த பொடி தோசை ரெடி ஆகிடுது. இதுக்கு ஹோட்டலில் போயிட்டு நிறையா பைசா செலவு பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேயே மெத்து மெத்துன்னு ஹைஜீனிக்காக பொடி தோசை ரெடி.